மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வாக தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். மதுரை சித்திரை திருவிழாவின் மகுடம் சூடும் நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி இன்று அதிகாலை கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக அழகர் கோவில் மலையிலிருந்து புறப்பட்ட கள்ளழகர் வழிநெடுக ஆங்காங்கே எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். தொடர்ந்து மதுரை வந்தடைந்த கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி இன்று அதிகாலை வைகை ஆற்றில் இறங்கினார். அப்போது அங்கே கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டது விண்ணதிர செய்தது. திருவிழா திருவெல்லாம் திருவிழா மாமதுரை திருவிழா சித்திரைய திருவிழா கண்ணகத்து திருவிழா திருவெல்லாம் திருவிழா மாமதுரை திருவிழா சித்திரைய திருவிழா கண்ணகத்து திருவிழா திருவெல்லாம் திருவிழா மாமதுரை திருவிழா சித்திரைய திருவிழா கண்ணகத்து திருவிழா திருவெல்லாம் திருவிழா. ரொம்ப பிளெஸிங்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வரோம், சென்னையிலேருந்து வரேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ஒற்றுமையாக காலையிலே வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கே எல்லாம் ரொம்ப நல்ல பிளெஸிங்காக இருக்குது. நம்மளே வீட்டுக்கே வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி, சாமி நம்ம வீட்டுக்கே வர மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே விடிய காலையில் வந்து 2 மணிக்கு 3 மணிக்கெலாம் எல்லோரும் கிளம்பி வந்து இங்கே கடவுளை வந்து வரவேற்கக்கா சந்தோஷமாக குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்களை வந்து எல்லோரும் இங்கே வந்து நின்று சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம போய் அங்கே சாமியை போய் கும்பிட்டு அவங்களோட ஆசீர்வாதம் வாங்குறவங்களோட சாமியே நம்ம வீட்டுக்கே வர மாதிரி வந்து இது ஒரு ஒற்றுமையாக ஒரு சந்தோஷமான ஒரு திருவிழா மாதிரி பெருசாக இருக்குது. அதை காலங்காலமாக அதை அந்த விடாமல் இன்னமும் அதே சந்தோஷத்தோடு எல்லோரும் கொண்டாடுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோரும் வந்து நேரில் பார்த்து சாமியோட வந்து பிளெஸிங்ஸை வாங்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தபால் தந்தி நகர்லேருந்து வந்திருக்கோம். இங்கே வந்து திருவிழா பயங்கரமாக இருக்கும். அம்மா மீனாட்சியோட வந்து கல்யாணம் வந்து ஃபஸ்ட்டு நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் அவர் வராரு. கல்யாணம் முடிஞ்சிருது. கல்யாணம் முடிஞ்சு லேட்டாக தானே வராரு. அதனால் பயங்கரமான திருவிழாங்க இது. என்னென்னா சாமியே நம்மளை வந்து திருவிழா குளத்தில் வந்து நம்மளை மக்களை வந்து பார்க்குறாங்க. இது வந்து பெரிய மிக சிறப்பான ஒரு விஷயம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அற்புதமான ஒரு திருவிழாவை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் மதுரையிலேருந்து தான் வரோம். இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு திருவிழா என்டையர் தமிழ்நாட்டிலே. இது வந்து ஒரு 10 days நடக்கும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குறப்ப. சாமி வரப்போ அந்த நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவலாக நம்மளுக்கு ரொம்ப ஒரு மன நிம்மதி கிடைக்கும் இங்கே இருக்கிறப்போ. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வண்டி, எங்கள் வண்டி தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. 2 மணிக்கே வந்துட்டோம். வெயிட் பண்ணி பார்த்தது நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை, நான் வருஷம் வருவேன். நல்லா பண்ணியிருந்தாங்க. காவல்துறை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லா பக்கமும் டிராஃபிக் கிளியர் பண்ணி நாங்கள் வர்றதுக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க காவல்துறைங்க. அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். நாங்கள் 2 மணிலேருந்து இங்கே உட்காந்துருக்கோம் சாமி பார்க்க. நல்லா அழகரை பார்த்தோம். பச்சை பட்டு உடுத்தி சூப்பராக வந்திருந்தார் இந்த தடவை அழகர். இந்த மக்கள் எல்லாத்துக்கும் இந்த தடவை அழகர் வந்து நன்மையை தான் செய்வார். சொல்லும் போது எனக்கு புல்லரிக்குது சார். இது நாட் அன் ஈஸி திங். ஓகே, இது மக்களோட வரவேற்பும் சரி, அவரோட அருளும் சரி இந்த மக்கள் மேலே. இதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்ற மாதிரி அவ்வளோ அழகான ஃபெஸ்டிவல் இது. அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் வந்துட்டு எல்லாரும் பார்க்க வேண்டிய ஃபெஸ்டிவல். நார்மலாக என்னன்னா அந்த திருப்பதி பெருமாள் பார்க்குறதுக்கு கூட்டமாக போவோம், நிற்க பார்க்கணும். பட் இங்கே என்னன்னா பெருமாளை மக்கள் பார்க்குறது வர்றது வந்து ரொம்ப அதான் அது எஸ்பெஷலி நீங்கள் சொன்ன 24 kilometers. ஆனால் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜியும் ஆட் பண்ணியிருக்காரு. லைவ் ட்ராக்கிங் பண்ணியிருக்காரு. பெருமாள் எங்கே இருக்காரு, எந்த இடத்துக்கு போகிறாரு அடுத்தான்றது, அதெல்லாமே ஒன்று டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த திருவிழா சித்திரை மதுரை மாநகர் என்றைக்கும் விழா நகர் என்பதற்கு விருது துணையாக மிகச்சிறப்பாக விழாவாக இந்த மாதம் முழுவதுமே மதுரை முழுவதும் சித்திரை திருவிழா தொடங்கி மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் முதல் இன்றைக்கு அழகர் ஆற்றில் இறங்குற நிகழ்ச்சி வரை மிகச்சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது. அந்த மிகச்சிறப்பான நடையில் அழகர் ஆற்றில் இறங்கும் போது பச்சை பட்டுடுத்தி மிகச்சிறப்பாக இருந்திருக்கிறார். எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், மக்கள் வளர்ச்சி இருக்கும் என்ற நம்பிக்கை உணர்வு எப்போதும் மக்கள் அதேபோல் இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக மக்கள் வளர்ச்சி இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஒரு மாற்றை நிச்சயமாக மீண்டும் அறிவின் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார், இன்னும் நல்லாட்சி தருவார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருந்துங்க. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்.